ஒரு போலீஸ்ட்ட நீங்கள் கோபத்தில் வாக்குவாதம் செய்கிறீங்க. அதனால மட்டும் அந்த போலீஸ் உங்கள் மேலே ஒரு குற்ற வழக்கை தொடர முடியுமா? இந்த கேள்விக்கு தான் சென்னை உயர்நீதிமன்றம் முக்கியமான பதிலை சொல்லியிருக்கு. சென்னை தாம்பரத்தில் இரவு ரோந்து பணியில் இருந்த போலீஸார் சாலையோரத்தில் இருந்த சிலரிடம் விசாரிக்கிறாங்க. அப்போது 20 வயதான ஒரு இளைஞர் போலீஸார்கிட்ட கடுமையாக பேசியதாகவும், அவரை அந்த இடத்துல போலீஸை தள்ளிவிட்டதாகவும் கூறி பிஎன்எஸ் உடைய பல பிரிவுகளின் கீழே அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுது. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தபோது ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, போலீஸார் தாக்கப்பட்டதாகவோ அல்லது குற்றவியல் வன்முறை பயன்படுத்தப்பட்டதாகவோ அவர் மேலே புகார்லையோ சாட்சியுடைய வாக்குமூலங்களையோ தெளிவான ஆதாரம் இல்லை. அது மட்டும் இல்லை, ஆரம்பத்தில் சம்பவத்தை பார்த்ததாக சொல்லப்படாத 2 போலீஸார் பின்னர் ஐவிட்னஸாக அந்த சாட்சியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. சம்பவ இடத்தில் இருந்ததாக கூறப்பட்ட மற்ற நபர்களிடம் எந்த விசாரணையும் நடத்தப்படலை. மேலும் அந்த இளைஞர் நீதிமன்றத்தில் நடந்ததற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு பிராமண பத்திரமும் ஒரு அஃபிடவிட்டும் தாக்கல் செய்திருக்கிறார். ஒருவரிடம் கோபத்தில் சத்தமாக பேசுவது ஒரு விஷயம். ஆனால் அதற்காக குற்ற வழக்கு தான் நடத்தணும் அப்படின்னா சட்டம் கேட்கும் அடிப்படை ஆதாரங்கள் அந்த வழக்குக்கு இருக்கணும். அந்த ஆதாரங்கள் இந்த வழக்கில் இல்லை அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டது. அதனால் அந்த குற்ற வழக்கை முழுமையாக ரத்து செய்தது. இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய மிக முக்கியமான லீகல் பொசிஷன் என்ன அப்படின்னா, போலீஸாரிடம் வாக்குவாதம் நடந்தது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் உங்கள் மேலே ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்ய முடியாது. குற்றம் சுமத்தப்பட்ட சட்டப்பிரிவுகளுக்கு தேவையான உறுதியான ஆதாரங்கள் இருந்தால்தான் ஒரு குற்றவியல் வழக்கு நிலைத்து நிற்கும் அப்படின்றது தான்.